ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஆசையா ஒரு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சோயாவை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை தான். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம வடையில் உப்பு சேர்க்க போகிறதுனால இந்த தண்ணியில் இப்போ நம்ம உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீல் மேக்கரையும் நம்ம இந்த சுடு தண்ணியில் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இந்த மீல் மேக்கர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இன்னும் இது நம்மளோட ஹை கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் இந்த மீல் மேக்கர் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வடைக்கு தேவையான பொருளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடைக்காக 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலைய நல்லா பொடிசா நறுக்கி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊறின மீல் மேக்கரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ வாங்க, மீல் மேக்கர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மீல் மேக்கர்ல இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஊறின மீல் மேக்கர் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ இதை பொடிசாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லா மீல் மேக்கரையும் நம்ம பிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த மீல் மேக்கரை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த வடைக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை போட்டிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இது ரொம்ப மைய அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இன்னொரு ட்ரையான ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலையை போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மீல் மேக்கரோட நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். வடை இப்போ எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும்னா நம்ம திரட்டும் போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் அவ்வளோ ஒட்டலை, ஈஸியாக திரட்டிட்டு வருது. இப்போ நீங்கள் வடையாக தட்டும்போது கூட கையில் சுத்தமாக ஒட்டக்கூடாது. இப்போ நீங்கள் பதத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் தட்டுறோம், வடை லேசாக எடுத்துகிட்டு வரணும், கையில் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை விட்டு நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபுட் சப்ளிமெண்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ கேலரிஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ இது டயட்டில் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வடையை நம்ம போட்டாச்சு. இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம வடையை திருப்பி போட்டுக்கலாம். வடை நல்லா ஈஸியாக திருப்ப வரும். மீல் மேக்கர் ஆல்ரெடி வெந்தது தான், அதனால் திருப்பி போட்ட வடை ஒரு 2 நிமிஷம் வெந்து லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆன உடனே நம்ம இந்த வடையை எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் வடையாக தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வடை பார்க்கவே சூப்பராக இருக்கு. வடை பூ போல புட்டு எடுக்க முடியுது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆசையாக ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.